ஒருவேளை அந்த மோகன் பிரசாதும் இதே மாதிரி உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? ஏதோ விஷயத்தை எது கூடயும் முடிச்சு போடுற. எனக்கு உங்க பதில் தெரியணுமா? ஒருவேளை அந்த மோகன் பிரசாத் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்னமா பண்ணுவீங்க? அவர் முன்னாடி பலவீனம் ஆயிடுவீங்களா? இல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்களா? இது என்ன கேள்வி தனியா? என்ன பேசுறான்னு புரியுதா இல்லையா? இத பாருங்க, இவ்வளவு முதல்ல இப்படி பேச வேண்டாம்னு சொல்லுங்க. முதல்ல எனக்கு வழி விடு தனியா. நீங்க தானமா எப்பவும் என்கிட்ட சொல்லுவீங்க, எல்லாத்தையும் மறந்துடு, பழசு எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்லுவீங்க. அந்த மோகன் பிரசாத மறந்துடுன்னு சொல்லிருக்கீங்க.
அப்புறம் ஏன் இந்த 12 வருஷமா அவர் வீட்டு பக்கமா இருக்கிற இந்த ஜன்னலை மட்டும் காரணமே இல்லாம மூடி வச்சிருக்கீங்க? என்கிட்ட மட்டும் இப்படி சொல்லிட்டு நீங்க மட்டும் ஏம்மா அதை ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறீங்க? இத்தனை வருஷமா இந்த ஜன்னல் மூடியேதான் இருக்கு. ஒரு நாள் கூட இதை நான் திறந்ததே இல்லை. அப்படி இருந்தும் நினைவுகள் வழியா ஏன் என் மனசுல வரீங்க? உங்களை விட்டு எவ்வளவு விலகி இருக்கேன். ஆனா நீங்க ஏன் என்ன நெருங்கி நெருங்கி வரீங்க? இல்ல, இதுக்கு மேல நீங்க என் வாழ்க்கையில வர்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. அப்படியே ஒரு காரணம் இருந்தாலும் அதை நான் தெரிஞ்சுக்க விரும்பல. தயவு செஞ்சு என் நினைவை விட்டு போயிடுங்க. உங்களோடதுன்னு சொல்லிக்க இங்க எதுவுமே இல்லை. மறுபடியும் எங்க வாழ்க்கையில வந்துடாதீங்க. ஏன்னா யாரும் நீங்க வரணும் நீங்க எதிர்பார்க்கல. நாம் பேச வந்த வார்த்தையாவும் கண்கள் என்று பேசுமே. சொல்லாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, நில்லாமல் கண்கள் தூண்டில் வீசுதே. காலம் வந்து மாயம் செய்து நெஞ்சை மாற்றி போகுது. என்னுள்ளே இன்று காதல் வந்து கொஞ்சி கொஞ்சி பேசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சமே பேசுதே பேசுதே பேசுதே. இதனால என் மனசு மாற போறதில்லை. இது திறந்திருந்தாலும் ஒண்ணுதான், மூடி வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். எதனாலயும் என் மனசு மாற போறதில்லை. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலைமையும் வராது. அது முதல்ல புரிஞ்சுக்கும். You are very strong, ma. Very strong. நான் தான் லூசு மாதிரி பயந்துட்டு இருந்தேம்மா. பயந்துட்டேன்.
நான் இப்ப போறேன் மீனா. நான் திரும்பி வரதா இருந்தா அது கண்டிப்பா தோடதா இருக்கும். இது நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். உனது ஞாபகங்களோடு சேர்த்து வலியும் சந்தோஷமும் வந்து போகிறது. ஆனால் என்ன செய்ய, விதி என்பது வலியது. நான் உனக்கு கொடுத்த சோகத்தில் என் வாழ்க்கையும் இருண்டு போனது. அன்று உன்னை பிரிந்த நாள் இன்றும் என் இதயத்திலே ஈட்டியாய் குத்துகிறது. வலி எவ்வளவு இருந்தாலும் என் வாக்கை நிறைவேற்றுவேன். ஆனால் நான் வாக்கை நிறைவேற்றும் நேரத்தில் வாழ்க்கை வேறொரு விளையாட்டை தொடங்கலாம். நான் கொடுத்த வாக்கு போலவே உனக்கு முன் வந்து நிற்பேன். நீ நினைத்தது அனைத்துமே தவறென்று நிரூபிப்பேன். நீ அன்று எனக்கு கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நீ என்ன சொல்வாயோ அதுபோல் செய்வேன்.